ராணி வெயிட் போடுறீ. ஆல்ரெடி ராணி வெயிட் போட்டு தான் இருக்கேன். ஏய் குக்கருக்கு விசில் போடுறீ. விசில் போடுமா தாங்கடி சாமி. அம்மா ஆவி வருது மாதுல இருந்து. ஐயோ பயமா இருக்கு. கதவு மூடி எல்லாம் தெரியும். ஆவி வருது ரெடி. எந்த பகல்ல ஆவி வந்திருக்கு? என்னைக்கு பகல்ல ஆவி வந்திருக்கு? நீ தானே சொன்ன ஆவி வருதுன்னு. நான் தானே சொன்னேன். ராணி தூக்கி அடிச்சிட போகுது. பயமா இருக்குடி. அச்சா ஒரு 2 அடி வாங்கிக்கோடி. ஏய் அச்சா வாங்கிலியா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. போடுறீ விசில. தோ போடுறேன்டி. வந்துட்டேன். குட் கைஸ் பாருங்க. சமையல் பண்ண சொன்னா ஃபோனில் கதை அடிச்சிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டு ராணி. என்ன பண்ணலாம் இவன்? சீக்கிரம் இங்கே 1 o'clock ஆயிடுச்சு. சீக்கிரம் குக் பண்ணு. சீக்கிரம் கட் பண்ணு. கைஸ் ஆனியன் நாங்கள் இப்போ சாப் பண்ண போகிறோம். ஆனியன் சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. இவ்வளோ ஆனியன் போடுறாங்க இல்லையா? இது எதுக்காகன்னா எக் கிரேவிக்காக. டொமேட்டோயும் சாப் பண்ணிட்டா. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ண டொமேட்டோவையும் சேர்த்து போடலாம். ஆல்ரெடி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. அடுத்தது இப்போ தக்காளி போட்டுருக்கோம். ஸோ இது எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் மஞ்சள் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இதில் காய் ஏதாவது வேணும்னா காய் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம போட்டு வந்து முருங்காவும் எக்கும் பாயில் எக்கு போட்டுக்கணும். இது வந்து தொக்கா செஞ்சுட்டோம்னா சாப்பாடுக்கு சுட சுட வெள்ளை சாதம் வச்சு இந்த தொக்கோட பிசைஞ்சு சாப்பிடும்போது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு வந்து சாப்பிடலாம். தோசைக்கு சப்பாத்தியில் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவி எக் கிரேவிக்கு ட்ரம்ஸ்டிக் முருங்காவா எதுக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக செய்கிறேன். இது வரைக்கும் நீ சாப்பிட்டது இல்லை? இல்லடி. நீங்கள் சாப்பிட்டு பாரு. ஆக்சுவலாக இது கூட இந்த விஷயம் வந்து எனக்கு என்னோட நெய்பர் ஒருத்தி தான் சொன்னான். ஓகே அவங்க வந்து விஜயவாடா. ஓகே. அவங்க ஊரில் வந்து அந்த மாதிரி செய்வாங்களாம். அந்த முருங்கா போட்டு எக் போட்டு இது வரைக்கும் நானுமே செஞ்சது கிடையாது. அவள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நானுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா அப்போ எக் கிரேவி எப்போ செய்யும் போதும் முருங்கா போடுவியா? எப்பயுமே கிடையாது. ரைஸுக்கு வேணுன்ற மட்டும். ரைஸ்க்காக சரி. டிஃபரெண்டாக வெறும் எக் கிரேவி மட்டும். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகேம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்காங்க. நல்ல தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் அவள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் சில்லி பவுடர் எல்லாம் போடுவாங்க. இதை வச்சே ஒரு 1/2 hour ஆகுதுங்க. ஆக்சுவலாக வெங்காயம் தக்காளி நம்ம போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சுருள் இந்த அளவுக்கு வதக்கினா சீக்கிரம் கிணவும் கிடையாது. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாம் உடனே கூட போடுவாங்க. வெங்காயம் தக்காளி 5 போட்டு உடனே எல்லா மசாலா போட்டு இது பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ராஸ்மல் கொஞ்சமாக இருக்கும். ஒரு சிலர் எப்படி செய்வாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கறது இது நல்லா இருக்கும். அதுக்கேற்ற எண்ணெய் இருந்தது. சீக்கிரம் பொருள் கிடையாது. இது ஒரு வாரம் கூட நீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சீக்கிரம் பொருள் கிடையாதுங்க. ஆனால் காசு தீர்ந்து போயிடுங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறா, இவ்வளோ வெங்காயம் போடுறா, இவ்வளோ தக்காளி போடுறா, கேஸ் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறா பாருங்க. முருங்காய் ரெடி ஆகிடுச்சு. மேடம் முட்டையும் ரெடி பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு தேவையான காரம். தக்காளி கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறதுனால காரம் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் குறைவாக போட்டு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட வேணாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், முருங்கைக்காய் போட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி இது போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த கலர் தெரியுதா? நம்ம நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் கலரு. ஆக்சுவலி வெறும் மிளகாத்தூள் போட இல்லாமல் குழம்பு தூள்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் கலந்தது அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கா. ஆக்சுவலாக குழம்பு மிளகாத்தூள் வந்து நிறைய மசாலாலாம் போடுவாங்க. நான் வந்து வெறும் சில்லி மட்டும் சில்லி தனியாக அது ரெண்டே தான் ரேஷியோ இருக்குது. 1 கிலோ மிளகானா 3 கிலோ தனியாக. இந்த ரேஷியோ தான் சின்ன வயசுல நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். சேம் எல்லாத்துக்கும் இதே சில்லி கூட தான் போடுவாங்க. அதே தான் நல்ல காரம் இருக்கும். அது எதுவுமே ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இதோட ப்ராசஸ் எவ்வளோ? இந்த தண்ணி கொதிச்சிச்சுன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை கலக்கிட்டு முட்டையை போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோ. இப்போது தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. முருங்காய் வெந்துருச்சு. இப்போ இதில் பாயில் எக்கை கட் பண்ணி மீன்ஸ் கீரி உள்ளே போட்டுட்டோம்னா மசாலாலாம் உள்ள இறங்கிடும். இறக்கிறப்ப கொத்தமல்லி போட்டு தூவி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு விஷயம். அவ்வளோ. எக் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீரி உள்ளே போட்டோம்னா நல்லா மசாலா உள்ளே இறங்கிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கலரில் போட்டுட்டோம்னா அந்த அரோமா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தக்காளி தொக்கு ரெடி. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் இப்போ சாப்பாடு பரிமாறணும். என்னென்ன இருக்கும் பார்க்கலாம். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச எக் கிரேவி முருங்காவோட அது ரெடியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் பத்மா வீட்டில் காலையில் சமைச்ச அந்த புளிசாதம் எடுத்துருக்கா. ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பிளேட் நம்ம பரிமாறணும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. இந்த பிளேட்டை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து எங்கள் அம்மாக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 68 வயசு ஆகுது. 68 இயர்ஸ் இந்த பிளேட். இன்னும் வரைக்கும் அவங்க கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. இன்னும் வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பி இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. பிளேட் இது பண்ணுறோம். இந்த கிரேவி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா சுட சுட நல்லா. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இது என் ஃப்ரெண்டு ராணி வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் பீஸா செஞ்சுட்டு வந்தேன். என் பசங்க ஸ்கூலுக்கு போனதுனால அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். அதனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரனால நான் பீஸா எடுத்துட்டு வந்தேன். அவன் எனக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு எக் கிரேவி பண்ணா முருங்காவோட செஞ்சிருக்கா. இப்போ நான் அதோட டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.